அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ அனைவருமே நீட் 2024 எழுத தயாராக இருந்துட்டு இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நாம் ஒரு 720 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா எப்படி இருக்கும்? சரிங்களா? ஸோ நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். கடந்த 2 வருடமாக நீட் வந்து ஆன்லைனில் நம்ம நடத்திட்டுருக்கோம். நீட் பேட்ச் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஆஃப்லைன் கோர்சஸும் நம்ம இந்த வருஷத்துல வந்து நடத்திட்டு இருக்கோம். போயிட்டுருக்கு, ஆல்ரெடி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ ஏன் நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்காக ஏன் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடக்கூடாது? குறிப்பாக ஆங்கிலத்துக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் பேட்ச் அவைலபிள், நிறைய ஆப்லாம் நம்மளுக்கு அவைலபிள். ஆனால் தமிழ் வழி மாணவர்களுக்கு தமிழ் வழியில் கேள்வித்தாள்கள் கொடுப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதுவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது சோர்சஸ் பார்க்கும்போது. சரிங்களா? அப்போ நம்ம தமிழ் வழி மாணவர்கள் கஷ்டப்படக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க வந்து அதுக்கான கேள்விகளை ஆங்கிலத்திலையும் பார்க்கணும். சரிங்களா? வெறும் தமிழ் வழின்னும் போது பிளைண்டாக தமிழை மட்டுமே தமிழ் கொஸ்டின்ஸை மட்டுமே நீங்கள் பார்த்து ஆன்சர் போட்டிங்கன்னா, ஏன்னா டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வரும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அதனால் தமிழ்லையும் இருக்கணும், கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லையும் இருக்கணும், பைலிங்குவலில் இருக்கணும் அப்படின்றத கருத்தில் கொண்டு நம்ம ஆர்என்ஏ டெஸ்ட் பேட்ச் ஃபார் நீட் 2024 அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்சை நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் லேர்னிங் ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? என்னைக்கு இது லான்ச் பண்ண போகிறோம்? கரெக்டாக 23ஆம் தேதி. ஸோ 22ஆம் தேதி முடிய உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ 23ஆம் தேதி நாம் இதை வந்து லான்ச் பண்ணுறோம். உங்களுக்கு தேர்வுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் விரிவாக சொல்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நம்ம போகிறோம். அதே மாதிரி எவ்வளவு கட்டணம் நாம் செலுத்த வேண்டும் அப்படின்றது தான். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிடையாது, அதை தயவுசெய்து மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? என்ன சார், ஃப்ரீயான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. சரியா? கோர்ஸை படிக்கிறதுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி நம்மளுடைய சேனலில் போட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த டெஸ்ட் பேட்ச் என்னும்போது கொஞ்சம் நிறைய சிரமங்கள் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம இங்கே படித்து ஆகணும். சரிங்களா? ரைட் சார், இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டெஸ்ட் ஒரு 10. சார் யூனிட் டெஸ்ட் எப்படி சார் நம்ம பிரிக்கிறோம்? அதுக்கான எடுத்துக்காட்டு நான் அடுத்த இதில் நான் காமிக்கிறேன். சரியா? ஒரு யூனிட் டெஸ்ட் 10, ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 4, குமுலேட்டிவ் டெஸ்ட் ஒரு 4, ஃபுல் டெஸ்ட் ஒரு 5. சரியா? ஆக மொத்தம் நீங்கள் கிட்டத்தட்ட 23 டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த 23 டெஸ்ட்டுமே 720 மார்க் அடிப்படையில் தான். சரி, நீட் பேட்டர்னில் தான் இந்த 23 முழு தேர்வுகளுமே இருக்கும். சரிங்களா? சார் எப்படி நாங்கள் இதை எப்படி நீங்கள் இதை பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக நீங்கள் இதில் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் டெஸ்ட் ஸ்டடி பிளான் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் நீட் 2024 கொடுத்துருக்கோம். இயற்பியல், வேதியியல், உயிரியல். சரியா? ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி பிரிச்சிருப்போம். நம்ம நீட் பேட்டர்ன் பிரகாரம் தான் 35 + 15 இந்த பேட்டர்ன் தான். பார்ட் ஏ, பார்ட் பி, இப்படி தான் நம்ம கேள்விகளை எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதல்ல நம்ம பார்க்குறது வந்து யூனிட் டெஸ்ட் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட். சார் யூனிட் டெஸ்ட்னா என்ன? இந்த மாதிரி நாங்கள் பிரிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு யூனிட் நாங்கள் எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா 11th + 12th கலந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஒன்லி 11th மட்டும் முதல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இதில் இருக்காது. ஜஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி பொறுத்த மட்டும் இல்லை, லிவிங் வேர்ல்ட் உயிர் உலகம், பயாலஜி கிளாசிஃபிகேஷன் உயிரியல் வகைப்பாடு, பிளான்ட் கிங்டம் தாவர உலகம், அனிமல் கிங்டம் விலங்குலகம். சரிங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஆலோ ஆல்கேன், ஹாலோ ஹரேன்ஸ். சரிங்களா? ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ்ட் இன் ஃபிசிக்ஸ், அது இட் மீன்ஸ் யூனிட் அண்ட் டைமென்ஷனில் பேசிக்காக நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா முன்னாடி, அது வெக்டார்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் அண்ட் டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஒரு 12th லெசன் ப்ளஸ் 11th லெசன் இப்படி கலந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கு பயன்படும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிடுறேன், கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் நீட் தேர்வுக்கு நான் படித்து முடிச்சுட்டேன், ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இது கை கொடுக்கும். நான் புதுசாக இருக்கணும்னா இந்த லெசன்லாம் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் டெஸ்ட் அப்படின்னா 24/3/2024 சண்டே. சரியா? சண்டே வந்து நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். சார் டெஸ்ட்டுக்கான டைம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணிலிருந்து 5:20
உங்களோட நீட்டோட டைம் என்னவோ அதே டைமிங் தான் உங்களுக்கு இருக்கும். சார் இதெல்லாம் எப்படி வரும்னா நம்மளோட லேர்னிங் ஆப்பில் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு ஆப்பில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகிடும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம பேட்ச் சொல்கிறேன், அந்த பேட்சை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக தான் வரும். சரியா? கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆன்சர் கீயும் பிடிஎஃபாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஷேடோ பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சருக்கான பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரை நீங்களா மேனுவலாக திருத்திக்கணும். அப்படி தான் இருக்கும் பேட்டர்ன். சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்னைக்கு நடக்குது? 24ஆம் தேதி யூனிட் டெஸ்ட் 1, 26ஆம் தேதி யூனிட் டெஸ்ட் 2. இதில் பாருங்க, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூக்கும் தாவரங்களின் பால் இனப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம், இனப்பெருக்க நலன், இந்த 3 லெசனும் பயாலஜியில். கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் சொல்யூஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? பிசிக்ஸை பொறுத்த மட்டும் கைனமேட்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஈட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ரைட். அதே மாதிரி தர்ஸ்டே 28, அப்போ ஒவ்வொரு நாள் கேப் விட்டுருக்கோம்ப்பா. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் கேப் விட்டுருக்கோம். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை யூனிட் டெஸ்ட் வருது பாருங்க. அப்போ நடுவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே பாருங்க. அப்போ யூனிட் டெஸ்ட் 1, 2, 3 இது 3 நீங்கள் எழுதின பிறகு 4வது டெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 1. சார் ரிவிஷன் டெஸ்ட்டில் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா யூனிட் டெஸ்ட்டு, அது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும். சரியா? அப்போ அபோவ் யூனிட் டெஸ்ட் போர்ஷன் 1, 2, 3 இது 3த்தையும் படிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட் 1 நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் 4 அதுக்கான போர்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் டெஸ்ட் 5 அதுக்கான போர்ஷன்ஸும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் 2. சார் இங்கே என்ன சார் பண்ணுவீங்க? சார் இது வரைக்கும் ஏற்கனவே ரிவிஷன் டெஸ்ட் 1 படிச்சிங்களா, யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் கலந்த மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 2ல் கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது யூனிட் டெஸ்ட் 6 வந்து 7/4/2024 சண்டே, ஒரு நாள் கேப் போட்டு ஒரு நாள் வச்சுட்டு இருக்கோம். யூனிட் டெஸ்ட் 7 வந்து 9/4/2024, யூனிட் டெஸ்ட் 8 வந்து 11/4/24. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 3. ரிவிஷன் டெஸ்ட் 3ன்றது இது வரைக்கும் 1லேருந்து 8வது வரைக்கும் வச்சிருக்கோம்ல, ரிவிஷன் டெஸ்ட் 1, 2 இதெல்லாம் கலந்தது எல்லாமே சேர்த்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுனது எல்லாமே யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 3ல் எழுதுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 9 இருக்கும். 17/4/2024 யூனிட் டெஸ்ட் 10 இருக்கும். அதுக்கப்புறம் 19/4/2024 ரிவிஷன் டெஸ்ட் 4, அதாவது இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்ளீட்டாக சேர்ந்து என்ன எழுத போகிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் 4, அதாவது 14வது டெஸ்ட்டாக நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? ரைட். இதுதான் வந்து யூனிட் டெஸ்ட் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட். இதுக்குள்ளவே நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிவிடுவீங்க, உங்களுடைய கம்ப்ளீட் எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சிருவீங்க. சரிங்களா? சார் அதுக்கு அடுத்தது குமுலேட்டிவ் டெஸ்ட். சார் இது எப்படி சார் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை வந்து நமக்காக பிரத்யேகமாக தயாரிப்பதற்காக உதவி செஞ்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் நீட் அகாடமி ஓத்தங்கரை. அவங்க கிட்ட தான் இந்த நம்ம கொஸ்டின்ஸை நம்ம இது பண்ணியிருக்கோம். ரைட். இந்த குமுலேட்டிவ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபிசிக்ஸில் 21ஆம் தேதி குமுலேட்டிவ் டெஸ்ட் 1 வைக்கிறோம். ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் டைமென்ஷன், மோஷன் ஸ்ட்ரைட் லைன், பிளேன், டூயல் நேச்சர், ஆட்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், செமிகண்டக்டர் இந்த லெசன்கள் இருந்து. கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி இந்த 5 லெசன். பயாலஜியில் 11th ஃபுல் பயாலஜி. சரிங்களா? இது எல்லாம் சேர்ந்து குமுலேட்டிவ் டெஸ்ட் 1 21ஆம் தேதி வைக்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து 23ஆம் தேதி குமுலேட்டிவ் டெஸ்ட் 2. சார் அதில் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு இந்த மாதிரி ஒரு 6 லெசன் ஃபிசிக்ஸு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 6 யூனிட் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் 12th பயாலஜி ஃபுல் போர்ஷன். சரிங்களா? ரைட். அடுத்தது குமுலேட்டிவ் டெஸ்ட் 3 25ஆம் தேதி மூவிங் சான்சஸ் மற்ற ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி லெசன் ப்ளஸ் இதுக்கப்புறம் பயாலஜியோடைய ஃபுல் போர்ஷன். சரிங்களா? இது வந்து குமுலேட்டிவ் டெஸ்ட் 3 இருக்கும். அதுக்கடுத்தது குமுலேட்டிவ் டெஸ்ட் 4ல் எப்படி இருக்குன்னா 27/4/2024 அன்றைக்கு நடக்கும் சண்டே. இதுலேயும் ஃபிசிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லெசன், கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 லெசன், பயாலஜி ஃபுல் போர்ஷன். ஓகேவா? இதுதான் குமுலேட்டிவ் டெஸ்ட்டுக்கான பிளான். 14 யூனிட் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு, 4 குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? 29/4/2024 அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லைன்றதால டெய்லி ஒரு 720 மார்க்ஸ். சார் இது வரைக்கும் பார்த்துக்கிறது எல்லாமே 720 மார்க்ஸுக்காகத்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ எப்போ முடிக்கிறோம் அப்படின்னா 3/5/2024, அதாவது நீட் தேர்வு நமக்கு 5ஆம் தேதி நடக்குது. 3ஆம் தேதியே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபுல் டெஸ்ட்டை வச்சு முடிக்கிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 23 தேர்வுகள், மொத்தம்
23 தேர்வுகளை நம்ம வைக்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 720 மார்க்குக்கானது தான். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 720 மார்க்ஸ் தான். அப்போ 23 ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கணக்கு. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், யூனிட் வைஸாக பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட் பார்த்தோம். ஃபைனலாக நீட் பேட்டர்னில் ஃபுல் போர்ஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோடைய ஒரு ஐடியா. சரிங்களா, சரி சார், ஓகே. இப்போ இந்த பேட்சை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னா, மொத்தம் வந்து இப்போ நம்மளுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் உள்ளே வந்துடும். ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், RNA டெஸ்ட் பேட்ச் ஃபார் நீட் 2024னு ஒரு கோர்ஸ் இருக்கும். சரிங்களா, இன்னும் இந்த கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணல. 23ஆம் தேதி தான் நம்ம லான்ச் பண்ணுவோம். 24ஆம் தேதியிலிருந்து நீங்கள் டெஸ்ட் ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா, இதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி வந்துடும்னா, கேள்வி பதில் ப்ளஸ் அதுக்கான விளக்கங்கள். யூனிட் டெஸ்ட் 1லிருந்து யூனிட் டெஸ்ட் 10 வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கான விளக்கங்கள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, ப்ளஸ் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு சில வீடியோஸ் இடம்பெற்றிருக்கும். எல்லாமே நம்ம போட்டிருக்க முடியாது. பயாலஜிக்கு எல்லா வீடியோவும் மேக்சிமம் இடம்பெற்றிருக்கும். ஒரு 2 வீடியோ இல்லாமல் இருக்கும். அதுக்கான பதில் வந்தது அப்படின்ற சொல்யூஷனையும் நம்ம பெரும்பாலும் கொடுத்துருப்போம். அது எல்லா டெஸ்ட்டுக்கும் கிடையாது. ஒன்லி யூனிட் டெஸ்ட் 1லிருந்து யூனிட் டெஸ்ட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கான காணொளிகள் இடம்பெற்றிருக்கும். நம்ம அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணி நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1224 மட்டுமே. சரிங்களா, ஸோ அந்த ஒரு 45 நாள் இருக்குது. சரிங்களா, இந்த நீட் எழுதுகிற வரைக்கும் 1224 ரூபாய் மட்டும்தான் இதுக்கான மொத்த அமௌண்ட். மொத்தம் 23 டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, 720 மார்க்குக்கு 23 டெஸ்ட் எழுத போகிறோம். ப்ளஸ் இன்டர்நெட் ஆன்லைன் சார்ஜஸ் ஒரு 50 ரூபா கூட சேர்ந்து வரும். அவ்வளோதான். சரிங்களா, இதுதான்ப்பா சார். இது தவிர வேற என்ன சார் இந்த கோர்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் பேட்சில், சரி, ஆன்லைன் கோர்சஸ் நம்ம ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா. வீக் டெஸ்ட் நடத்தியிருப்போம். வீக் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 வாரத்துக்கு மேலே வார தேர்வுகள் நடந்திருக்கும். சரிங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபிசிக்ஸ் கொஸ்டின், கெமிஸ்ட்ரி கொஸ்டின், பயாலஜி கொஸ்டின், எல்லா கொஸ்டினும் இதில் அவைலபிள்ப்பா. 23 720 மார்க் தவிர உங்களுக்கு எல்லா வீக் டெஸ்ட்டும், அதே மாதிரி வீக் டெஸ்ட்லாம் சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட் நடத்தியிருப்போம். அதே மாதிரி பயாலஜிக்கு யூனிட் டெஸ்ட் நடத்தியிருக்கோம். எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த இதுல அவைலபிளாக இருக்கும்பா. ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் லேர்னிங் ஆப். சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. அதில் RNA டெஸ்ட் பேட்ச் ஃபார் நீட் 2024ல் 23 720 மார்க்குக்கான டெஸ்ட்டு ப்ளஸ் எக்கச்சக்கமான, சரியா, 10,000க்கும் 5,000க்கும் மேற்பட்ட கேள்விகள். சரியா, நிறைய கேள்விகள் இதில் இடம்பெற்றிருக்கும். வார தேர்வுகள், ஒவ்வொரு வார தேர்வுலையும் எடுத்துக்கிட்டா 50 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். சரியா, பிசிக்ஸ்லாம் 25 கொஸ்டின் கொடுத்துருப்போம், கெமிஸ்ட்ரி 25 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதில் குமுலேட்டிவ் டெஸ்ட் நிறைய இருக்கும். இது வரைக்கும் நம்ம பேட்சில் நடந்த எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ண முடியும், பார்த்து OMRல ஷோட் அப் பண்ணிட்டு ஆன்சர் கீழே இருக்கும். ஆன்சர்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள அதுக்குள்ளே போய் பார்த்துக்கணும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சும்மா ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன். நம்மளது ஆல்ரெடி நிறைய பேட்சஸ் இதில் வந்து நமக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ அதெல்லாம் நான் ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்காக நம்ம காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கு பேட்ச்னு ஒன்று வந்து ஃபுல்லாக ஒரு 1 இயராக நம்ம அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நம்ம யூனிட் டெஸ்ட் 1 எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இதான் டெஸ்ட் 1, யூனிட் டெஸ்ட் 1. அதுக்கான கேள்விகள் இதில் இடம்பெற்றிருக்கும். இங்கே பாருங்கள், யூனிட் டெஸ்ட் 1 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இதில் பாருங்கள், வந்துருச்சுங்களா, கொஸ்டின்ஸ் வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். சரிங்களா, ரைட்டு சார், நான் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் அதையும் பார்த்துங்க. முதல்ல தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா அதுக்கான ஆங்கில கேள்விகள் இருக்கும். நீங்கள் முன்ன பண்ணியும் தள்ளி பார்த்து தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் தமிழ் கொஸ்டின் பார்த்தீங்களா, இப்போ கீழே வரும்போது உங்களுக்கு ஆங்கிலத்தில் கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, ரைட் சார், டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன் அந்த குறிப்பிட்ட டைமில். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஆன்சர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா, அந்த ஆன்சர்ஸ்னு ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ 1க்கு A, 2க்கு B,
இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கும். 51க்கு 1 இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கும். ஓகேவா சார்? அதுக்கப்புறம் சார் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வேணுமா? ஒரு சிலர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே போய் பாருங்கள். எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூனிட் டெஸ்ட் 1க்கான எல்லா வீடியோஸும் சரியா, நாம் இது வரைக்கும் எத்தனை டெஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். எல்லா டெஸ்ட்டுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது அப்படின்றதை நான் இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன். சார் 23 டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிசிக்ஸுக்கு, ஜுவாலஜி, அதே மாதிரி பாட்னி, சரிங்களா, எல்லாத்துக்குமான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு இதில் இடம்பெற்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான்பா இருக்கும். இது ஃபுல்லாக என்னைக்கு நம்ம லான்ச் பண்ணுறோம்? 23ஆம் தேதி நம்ம அஃபிஷியலாக இந்த கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணுறோம். 24ஆம் தேதி ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்க இருக்கும். இதனுடைய மொத்த அமௌண்ட்டு 1224 மட்டுமே. வீக் டெஸ்ட் எழுதலாம், குமுலேட்டிவ் டெஸ்ட் எழுதலாம், ஃபுல் டெஸ்ட் 23 டெஸ்ட் எழுதிக்கலாம். இது தவிர இன்னும் முடிஞ்சால் எவ்வளோ டெஸ்ட் போட முடியுமோ எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ தயவுசெய்து இதை டெஸ்ட் பேட்ச் யாருக்காக அப்படின்றத மறுபடியும் நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் நீட் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீ எந்த அகாடமிலாம் படிங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. சரியா? நான் ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸாக இருக்கும். சும்மா ஈஸியாக டேரெக்டாக என்சிஆர்டிலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இன்டைரக்டாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின் டேரெக்டாக இருக்கும். நீட் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த யூனிட் டெஸ்ட்லாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எந்த அகாடமிலாம் நீங்கள் படிங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ 2024 நீட் எழுத போகக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், RNA டெஸ்ட் பேட்ச் ஃபார் நீட் 2024 அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணீங்க, டவுன்லோட் உள்ளே போயிட்டு உங்களோட அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா, அமௌண்ட் பே பண்ணுறது உங்களுடைய ஏடிஎம் கார்டோ யூபிஐ ஐடியோ வச்சு நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிக்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.